ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார். இறந்து கொண்டிருக்கும் துப்பறிவாளன் பை ஆர்தர் கொனான் டாய்ல். ஷெர்லாக் ஹோம்ஸின் வீட்டு உரிமையாளர் திருமதி ஹட்சன் வெகு காலமாக நோய்வாய்ப்பட்ட பெண். அவளது முதல் தளத்தில் உள்ள வீடு எப்பொழுதும் விசித்திரமான மனிதர்களால் படையெடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கு குடியிருப்பவரின் பைத்தியகரத்தனமான நடவடிக்கைகளும் அவளது பொறுமையை மிகவும் மோசமாக சோதித்து பார்த்திருக்கும். நம்பவே முடியாத அளவுக்கு வீட்டை குப்பையாக்குவதும் வினோதமான நேரங்களில் அவரது இசைவெறியும் எப்பொழுதாவது கைத்துப்பாக்கியை வீட்டுக்குள்ளே அவர் பரிசோதித்து பார்க்கும் விசித்திரமான பெரும்பாலும் துர்நாற்றம் எடுக்கக்கூடிய அறிவியல் ஆய்வுகளும் அவரை சுற்றி தொங்கவிடப்பட்டுள்ள பொருட்களில் படிந்துள்ள வன்முறையான ஆபத்துக்கள் சூழ்ந்த சம்பவங்களும் அவரை இந்த லண்டன் மாநகரிலேயே ஒரு மிக மோசமான குத்தகைக்காரராக ஆக்கியிருந்தது. ஆனால் அதற்கு நேர்மாறாக வாடகை செலுத்தும் முறையில் அரச பரம்பரை போல் நடந்து கொண்டார். நான் அவருடன் இருந்த காலத்தில் அவர் கொடுத்த பணத்தில் அந்த வீட்டையே விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம். வீட்டு உரிமையாளர் மிகுந்த ஆச்சரியத்தில் வாய் பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவரை தொந்தரவு செய்ய எப்பொழுதும் அவளுக்கு துணிவு இருந்ததில்லை. அவரது நடவடிக்கை எவ்வளவு மோசமாக இருந்த போதிலும் அவர் மேல் ஒருவித பாசமும் அவளுக்கு இருந்தது. ஏனெனில் பெண்களை அவர் நடத்தும் விதம் அளவில்லாத கண்ணியம் மற்றும் மரியாதை கொண்டது. அவர் பெண்களை வெறுப்பவர். அவர்களை சிறிதும் நம்புவதில்லை. இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பதிலும் ஒரு நேர்மையை கடைபிடித்தார். அவர் மேல் அவளுக்கு இருக்கும் மதிப்பு எவ்வளவு அழுத்தமானது என்று தெரிந்தால் எனக்கு திருமணம் முடிந்த 2வது ஆண்டு தொடக்கத்தில் அவள் என் வீட்டுக்கு வந்து கூறியதை நான் மிகுந்த கவனத்துடன் கேட்டேன். எனது நண்பனின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக ஆகிவிட்டது என்பதை அவள் விளக்கி சொன்னாள். அவர் இறந்து கொண்டிருக்கிறார் வாட்சன் என்றாள் அவள். கடந்த 3 நாட்களாக அவர் உடல்நிலை தொடர்ந்து மோசமாகிக் கொண்டே இருக்கிறது. மருத்துவரை அழைத்து வர வேண்டாம் என்கிறார். இன்று காலை அவரது முகத்தில் இருந்த எலும்பு துருத்தி கொண்டு வெளியில் எட்டி பார்த்தது. அவரது ஒளி பொருந்திய கண்கள் என் மேல் பிரகாசித்தது. இதற்கு மேலும் என்னால் பொறுமை காக்க முடியவில்லை. நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் இல்லை என்றாலும் இப்பொழுதே நான் ஒரு மருத்துவரை அழைத்து வரத்தான் போகிறேன் ஹோம்ஸ் என்றேன் நான். அப்படியென்றால் வாட்சனை அழைத்து வாருங்கள் என்றார் அவர். இன்னும் 1 மணி நேரம் தாமதித்தாலும் அவரை உயிருடன் பார்ப்பதே அரிதாகிவிடும். எனக்கு பேரிடியாக இருந்தது. ஏனெனில் அவரது உடல் நலம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியவில்லை. நான் எனது கோட்டையும் தொப்பியையும் அவசரமாக எடுக்க கைகளை நீட்டினேன் என்று சொல்லவே தேவையில்லை. வண்டியில் ஏறி அமர்ந்து ஓட்டிக்கொண்டே அவளிடம் பிற விவரங்கள் கேட்டு தெரிந்து கொண்டேன். எனக்கு தெரிந்தது மிகவும் குறையவே. ஆற்றுக்கு அருகில் இருக்கும் தெருவில் ராத்தர் ஹீத் என்னும் இடத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக வேலை செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்து இந்த நோயை கொண்டு வந்திருக்கிறார். புதன்கிழமை மத்தியானம் அவர் தன் படுக்கைக்கு போனார். அதன் பின் எழுந்திருக்கவே இல்லை. 3 நாட்களாக அவர் தொண்டையில் அன்னம் தண்ணி எதுவும் இறங்கவில்லை. அடக்கடவுளே, நீங்கள் ஏன் மருத்துவரை உடனே அழைக்கவில்லை? அவர் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அவர் எவ்வளவு அறிவாளி என்று உங்களுக்கே நன்றாக தெரியும். அவரை மறுத்தளிக்க என்னால் முடியவில்லை. ஆனால் அவருக்கு ரொம்ப நேரம் இல்லை. நீங்கள் நேரில் பார்த்தால் உங்களுக்கே நன்றாக புரியும். அவரை பார்த்ததும் துக்கம் தொண்டையை அடைத்தது. அறையின் மெல்லிய வெளிச்சத்தில் பனிமூட்டமான நவம்பர் மாதத்தில் பிணி கொண்ட அந்த அறை மேலும் மிரட்சியளித்தது.
ஆனால் படுக்கையில் இருந்து என்னை பார்த்து கொண்டிருந்த அந்த எலும்பும் தோலுமான உருவம்தான் என் எலும்புகளின் ஊடே ஒரு நடுக்கத்தை செலுத்தியது. அவரது கண்களில் காய்ச்சலின் வெளிச்சம் தெரிந்தது. 2 கன்னங்களும் வற்றி போயிருந்தன. அவரது உதடுகளில் தடித்த கருப்பான படிமம் படிந்திருந்தது. படுக்கை விரிப்பில் அவரது மெல்லிய கைகள் இடைவிடாமல் துடித்து கொண்டே இருந்தன. அவரது பேச்சு கரகரப்பாய் நடுக்கமாய் இருந்தது. நான் உள்ளே நுழையும்போது அலட்சியமாக படுத்து கிடந்தார். என்னை பார்த்ததும் அவரது கண்களில் என்னை அடையாளம் கண்டுவிட்ட ஒரு ஒளி தெரிந்தது. வாட்சன், தீய நாட்களின் பிடியில் நாம் விழுந்துவிட்டது போல் தெரிகிறது என்று மெல்லிய குரலில் பேசினார். இருந்தாலும் அவரது பழைய அலட்சியமான போக்கு பேச்சில் இருந்தது. என் அருமை நண்பா என்று அழுது கொண்டே அவர் அருகில் சென்றேன். தள்ளி நில், இருக்கும் இடத்தில் அப்படியே நில் என்று அவரது அதிகார தோணையில் சொன்னார். இதுபோல் அவர் இதற்கு முன் சொல்லியது மிகவும் ஆபத்தான காலகட்டத்தில்தான். நீங்கள் முன்னே அடியெடுத்து வைத்தால் உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டியிருக்கும் வாட்சன். ஆனால் ஏன்? ஏனெனில் அது எனது விருப்பம். அது போதாதா? ஆம், திருமதி ஹட்சன் சொன்னது மிகவும் சரி. அவர் எப்பொழுதும் இல்லாதபடி இன்று மிகவும் அதிகார தோரணையோடு பேசுகிறார். ஆனால் அவரது சோர்வை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருந்தது. நான் உங்களுக்கு உதவி செய்யவே வந்துகிறேன் என்று விளக்கினேன். அதேதான், உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே செய்வதன் மூலமாகத்தான் எனக்கு சிறந்த முறையில் உதவ முடியும். நிச்சயமாக ஹோம்ஸ். அவர் கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். உங்களுக்கு ஆத்திரம் ஏற்படவில்லையா என்று மூச்சு திணறிக்கொண்டே கேட்டார். பாவம், இப்படி ஒரு பரிதாபகரமான நிலையில் இருப்பவர் மேல் எப்படி ஒரு மனிதன் கோபப்பட முடியும்? இது உங்கள் நன்மைக்காகத்தான் வாட்சன் என்றார் கரகரத்தார். எனது நன்மைக்காக? எனக்கு என்னாச்சு என்று எனக்கு தெரியும். சுமித்ராவில் இருந்து வந்த கூலி நோய், இதை பற்றி டச்சுக்காரர்களுக்கு நம்மை விட அதிகமாக தெரியும். இருந்தாலும் இன்று வரை அவர்களாலும் பெரிதாக எதுவும் செய்துவிட முடியவில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, சந்தேகமே இல்லாமல் இது சாவை தரக்கூடியது. மேலும் வெகு எளிதாக மோசமாக அடுத்தவருக்கு பரவக்கூடியது. இப்பொழுது அவர் ஒரு நடுக்கத்துடன் பேசினார். அவரது நீண்ட மெலிந்த கைகள் துடித்து கொண்டே இருந்தன. என்னை அவர் தள்ளி நிற்கச் சொல்லி கைகளை அசைத்தபோது, தொட்டால் பரவக்கூடியது வாட்சன், தொட்டால் மட்டும் பரவக்கூடியது. தள்ளி இருந்தால் போதும், எந்தவித சிக்கலும் இல்லை. நல்ல வேலை ஹோம்ஸ். இது ஒரு துளியேனும் எனக்கும் பொருந்துமா? இதெல்லாம் என்னை பாதித்து விடாது. இவ்வளவு நெருக்கமான நண்பனுக்கு என் கடமையை செய்து விடாமல் இதெல்லாம் என்னை தடுத்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? திரும்பவும் நான் அவரை நெருங்கினேன். ஆனால் அவர் என்னை எரித்து விடுவது போல் பார்த்தார். நீங்கள் அங்கேயே இருந்தால் என்னிடம் பேசலாம், இல்லையேல் இந்த இடத்தை விட்டு கிளம்புங்கள். அவரது மிக பெரும் திறமைகளில் எனக்கு எப்பொழுதும் ஒரு மரியாதை இருப்பதால் அவர் சொல்வதை கேட்கும் வழக்கம் என்னிடம் எப்பொழுதும் உண்டு. அவர் சொல்வது எனக்கு கொஞ்சமும் புரியாமல் போனாலும் கூட, ஆனால் இப்பொழுது எனது தொழில் சார்ந்த உணர்வுகள் பீரிட்டு கிளம்பின. அவர் என் தலைவராக வேறெங்கோ இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் இந்த நோய் கொண்ட அறையில் அவர் எனக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இங்கே பாருங்கள் ஹோம்ஸ், நீங்கள் நீங்களாக இல்லை, ஒரு நோயாளி குழந்தை மாதிரி. அதுபோலதான் நான் நடத்துவேன். உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நான் உங்களை சோதனை செய்து அதற்கு தகுந்தாற்போல் சிகிச்சை அளிப்பேன்.
நஞ்சு கலந்த கண்களால் அவர் என்னை நோக்கினார். எனது விருப்பத்துக்கு எதிராக நான் ஒரு மருத்துவரை பார்த்தாக வேண்டுமானால் பரவாயில்லை, ஆனால் எனது நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் என்றார் அவர். அப்படியென்றால் எனக்குள் அது கொஞ்சமும் இல்லை. உனது நட்பில் என்றால் நிச்சயமாக சரி என்று சொல்லலாம். ஆனால் உண்மைகள் எப்பொழுதும் மாறப்போவதில்லை மாட்சன். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பொது மருத்துவர் மட்டுமே. அவ்வளவாக அனுபவம் கிடையாது. ஒரு சராசரியான படிப்பு படித்தவர். இதையெல்லாம் சொல்வதற்கு துன்பமாயிருக்கிறது. ஆனால் வேறு வழி இல்லை. நான் மிக மோசமாக அடிபட்டவனைப் போல் உணர்ந்தேன். இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கருத்து உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை ஹோம்ஸ். இதுவே உங்கள் நிலையை தெளிவாக சொல்லுகிறது. உங்களுக்கு என்மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நான் நிச்சயம் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப் போவதில்லை. ஆனால் நான் சர் சாஸ்பேர் மிக், பென்ரோஸ் பிஷர் போன்றொரு லண்டனின் மிகச்சிறந்த மருத்துவர்களில் ஒருவரை அழைத்து வருகிறேன். ஆனால் யாராவது ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுதான் இறுதியானது. நானும் உங்களுக்கு உதவி செய்யாமலும் வேறு யாரையும் அழைத்து வராமலும் நீங்கள் சாவதை நாங்கள் இங்கே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் என்று நீங்கள் நினைத்தால் எங்களை நீங்கள் புரிந்து கொண்டது அவ்வளவுதான். நீங்கள் நல்லதே நினைக்கிறீர்கள் வாட்சன் என்று அந்த நோயுற்ற மனிதன் ஒரு விசும்பலுக்கும் முனங்களுக்கும் நடுவில் சொன்னார். நான் உங்கள் அறியாமையை நிரூபித்து காட்டட்டுமா? டப்பா நூலி காய்ச்சல் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கருப்பு பார்மோசா சீர்கேடு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இரண்டைய பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கீழை நாடுகளில் பல்வேறு வகையான நோய்கள் இருக்கின்றன. பல்வேறு வகையான நோய் காரணிகள் இருக்கின்றன வாட்சன். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் போதிய இடைவெளி விட்டு தன் ஆற்றலை புதுப்பித்து கொண்டே பேசினார். மருத்துவம் பற்றி குற்றவியல் சம்பந்தமான எனது சமீபத்திய ஆராய்ச்சியின் மூலம் நான் நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு மருத்துவர் ஐன்ஸ்டீன் என்பவரை தெரியும். அவர் வெப்பமண்டல நோய்களில் மிகுந்த ஆளுமை உடையவர். அவர் தற்சமயம் லண்டனில் தான் இருக்கிறார். எந்த விதமான எதிர்ப்புக்கும் பலனில்லை ஹோம்ஸ். நான் இப்பொழுதே அவரை அழைத்து வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு உறுதியுடன் வாயிலை நோக்கி போனேன். என் வாழ்வில் எப்பொழுதும் இதை போன்றதொரு அதிர்ச்சியை நான் சந்தித்ததில்லை. ஒரு நொடியில் புலி பாய்ச்சலில் என்னை இறந்து கொண்டிருக்கும் அந்த மனிதர் இடைமறித்தார். நான் திருகப்படும் சாவியின் சத்தத்தை கேட்டேன். அடுத்த கணம் அவர் மீண்டும் தன் படுக்கையில் படுத்திருந்தார். மிகவும் தளர்ந்து மூச்சிறைத்து கொண்டே இருந்தார். தனது ஆற்றல் முழுவதும் செலவழித்ததால். என்னிடம் இருந்து வலுக்கட்டாயமாக சாவியை எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் வாட்சன். நான் உங்களை சிக்க வைத்து விட்டேன் நண்பா. நீங்கள் இங்கேதான் இருக்க வேண்டும், நான் சொல்லும் வரை. இருந்தாலும் நான் உங்களை சிரிக்க வைப்பேன். இதெல்லாம் பெரும் மூச்சுகளுக்கு நடுவில் மிகவும் சிரமப்பட்டு மூச்சு விட்டு கொண்டே செய்தார். உங்கள் இதயத்தில் எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது மட்டுமே நிரம்பி இருக்கிறது. நிச்சயம் அது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு என் ஆற்றல் திரும்ப வரும் வரை சற்று பொறுமையாக இருங்கள். அதன்பின் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இப்பொழுது அல்ல வாட்சன், இப்பொழுதல்ல. இப்பொழுது மணி 4, 6 மணிக்கு நீங்க செல்லலாம். இது பைத்தியக்காரத்தனம் ஹோம்ஸ். 2 மணி நேரங்கள் மட்டும்தான் வாட்சன். சத்தியமாக நீங்கள் 6 மணிக்கு செல்லலாம். அதுவரை பொறுங்கள். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆம், இவ்வுலகிலேயே வேறு எதுவும் இல்லை. நன்றி. எனது ஆடைகளை சரி செய்து கொள்ள எனக்கு உதவி தேவையில்லை. நீங்கள் தள்ளி இருப்பதே நல்லது வாட்சன். நான் இன்னொரு நிபந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் உதவி கோர வேண்டும். ஆனால் நீங்க சொன்ன மனிதர் அல்ல. நான் தேர்வு
செய்தவரிடம் இருந்து. நிச்சயமாக. இந்த வீட்டில் நுழைந்ததில் இருந்தே இப்பொழுதுதான் நீங்கள் அறிவார்த்தமாக பேசியிருக்கிறீர்கள் வாட்சன். அங்கே சில நூல்கள் இருக்கின்றன. நான் சிறிது தளர்ந்து இருக்கிறேன். ஒரு மின்கலம் மின்சாரம் கடத்தாத ஒரு பொருளின் மேல் மின்சாரத்தை கொட்டினால் அது எப்படி உணரும் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். 6 மணிக்கு நாம் நமது உரையாடலை தொடர்வோம். ஆனால் அதற்கு வெகு சீக்கிரமாகவே அது நடத்தப்பட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறது. சட்டென்று அவர் படுக்கையிலிருந்து பாய்ந்து சென்று வீட்டுக் கதவை பூட்டிய அதிர்ச்சியில் இருந்து இன்னும் நான் மீளவில்லை. அமைதியாக படுக்கையிலிருந்து அந்த உருவத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். சில நேரம் அவரது முகம் போர்வையால் கிட்டத்தட்ட மூடப்பட்டிருந்தது. அவர் உறங்குவது போல் தெரிந்தது. எதையும் எடுத்து படிக்க விருப்பம் இல்லாமல் நான் அந்த அறையில் மெதுவாக நடக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு சுவரிலும் தொங்கிக் கொண்டிருந்த பிரபலமான குற்றவாளிகளின் சித்திரங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். நோக்கமில்லாமல் சுற்றி கொண்டிருந்த என் பார்வை இறுதியில் அடுப்படியில் இருந்த ஒரு மாடத்தின் மேல் பதிந்தது. அங்கே புகைக்கும் குழாய்கள், புகையிலை பைகள், ஊசிகள், பேனா கத்திகள், துப்பாக்கி ரவைகள் மற்றும் சில குப்பைகள் சிதறி கிடந்தன. அந்த குவியலுக்கு நடுவில் கருமையும் வெண்மையும் கலந்த ஒரு பெட்டி இழுவை மூடியுடன் இருந்தது. அது மிகவும் சிறிதாக நேர்த்தியாக இருந்தது. எனது கையை நீட்டி அதை எடுக்க எத்தனிக்கும் நேரம் அப்பொழுது அவர் இட்ட அலறல் தெருவுக்கே கேட்டிருக்கும். கேட்கும் போதே மிகவும் நடுக்கமாக இருந்தது. எனது தோல் சில்லென்றாகிவிட்டது. எனது மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. அந்த கொடூரமான சத்தத்தை கேட்டு நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு கோணலான முகத்தையும் பைத்தியக்காரத்தனமான கண்களையும் பார்த்தேன். நான் சற்றும் அசையாமல் நின்று கொண்டிருந்தேன். என் கைகளில் அந்த சிறு பெட்டியுடன். கீழே வைங்கள், உடனே வைங்கள் வாட்சன். நான் அதை எடுத்த இடத்தில் திரும்ப வைத்தவுடன் தான் அவர் தன் தலையை திரும்ப தலையணைக்குள் புதைத்து தூங்க ஆரம்பித்தார். பெருமூச்சு விட்டுக்கொண்டு, என் பொருட்களை யாரும் தொடுவது எனக்கு பிடிக்காது வாட்சன். வாட்சன், உங்களுக்கு நன்றாக தெரியும் அது எனக்கு பிடிக்காதென்று. என் பொறுமையை நீங்கள் அதிகமாக சோதிக்கிறீர்கள். ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு ஒரு நோயாளியை மனநோய் விடுதிக்கு எளிதாக தள்ளிவிடுவீர்கள் போல தெரிகிறது. உட்காருங்கள், நான் இளைப்பாற வேண்டும். அந்த நிகழ்ச்சி என் மனதில் ஒரு ஆழமான துன்பத்தை விளைவித்தது. மோசமான அவரது பேச்சை தொடர்ந்து வந்த அந்த உக்கிரமான காரணமே இல்லாமல் வெடிக்கக்கூடிய உணர்ச்சியானது அவரது இயல்பான மரியாதையான பேச்சில் இருந்து எவ்வளவு விலகி இருக்கிறது. இதிலிருந்தே அவர் மனம் எவ்வளவு சீர்குலைந்து போய் இருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது. மனம் வெறுத்து போய் நான் அப்படியே அமர்ந்து விட்டேன், அமைதியாக நேரம் வருவரை. அவரும் என்னைப் போலவே கடிகாரத்தை கவனித்துக் கொண்டே இருந்தார். 6 மணி அடிக்கும் முன்பே அதே போன்ற காய்ச்சல் கொதிப்புடன் பேச ஆரம்பித்தார். வாட்சன் என்று ஆரம்பித்தாள். உங்கள் சட்டை பையில் ஏதாவது சில்லறை இருக்கிறதா? வெள்ளி ஏதாவது? நிறைய. அரை கிரீடம் எத்தனை? 5 இருக்கிறது. மிகவும் கம்மி, மிகவும் கம்மி. எத்தனை துரதிர்ஷ்டமானது வாட்சன். பரவாயில்லை, எவ்வளவு இருந்தாலும் அவைகளை அப்படியே கடிகார பையில் போட்டுவிடுங்கள். மீதி இருக்கும் சில்லறைகளை வலது பையில் போடுங்கள். நன்றி, அது உங்களை சமமான நிலையில் வைத்திருக்கும். இது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமாக இருந்தது. அவர் நடுங்கினார். விசும்பலுக்கும் இருமலுக்கும் நடுவில் ஒரு ஒலி எழுப்பினார். இப்பொழுது நீங்கள் அடுப்பை பற்ற வைங்கள். மிகவும் கவனம். பாதிக்கு மேல் அது எரியக்கூடாது. கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் வாட்சன், மிகவும் கவனமாக இருங்கள். நன்றி. அபாரம் வாட்சன். வேண்டாம், சாளரத்திரையை விரிக்க வேண்டாம்.
தயவு செய்து சில கடிதங்கள் மற்றும் காகிதங்களை இந்த மேசையில் என் கைக்கு எட்டும்படி வையுங்கள். நன்றி. அடுப்படையில் இருக்கும் அந்த குப்பையிலிருந்து சில பொருட்களை கொண்டு வாருங்கள். அபாரம் வாட்சன். அங்கே சர்க்கரை இடுக்கி ஒன்று இருக்கும். அதை வைத்து அந்த தந்த பெட்டியை எடுத்து வாருங்கள். இந்த காகிதங்களுக்கு நடுவில் அதனை வையுங்கள். நல்லது. இப்பொழுது நீங்கள் சென்று 13 கீழ் புர்கி தெருவில் இருக்கும் திரு கல்வெர்டன் ஸ்மித் என்பவரை அழைத்து வாருங்கள். உண்மையை சொல்லப்போனா எனக்கு ஒரு மருத்துவரை அழைத்து வர வேண்டும் என்ற எண்ணமே சற்று குறைந்துவிட்டது. அவரை விட்டு செல்வது அபாயமானது என்று அவருக்கே தெரிந்துவிட்டது. எவ்வளவு உறுதியுடன் வேண்டாம் என்று சொன்னாரோ அதே நபரை இப்பொழுது சந்தித்தே ஆக வேண்டும் என்று மிகவும் விருப்பப்படுகிறார். நான் அந்த நபரை கேள்விப்பட்டதே இல்லை என்றேன் நான். நிச்சயம் இருக்க முடியாது எனதருமை வாட்சன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த உலகத்தில் இந்த நோய் பற்றி மிகவும் தெரிந்து வைத்திருக்கும் ஒரு நபர் மருத்துவர் அல்லர், ஒரு மரம் நடுபவர் என்று. திரு கல்வெர்டன் ஸ்மித் சுமித்ராவில் அனைவரும் அறிந்தவர். இப்பொழுது லண்டன் வந்திருக்கிறார். மருத்துவ உதவிகள் கிடைக்காத அவரது வயல்களில் பரவிய அந்த நோயை பற்றி அவரே இறங்கி ஆராய்ச்சி செய்து பல உண்மைகளை கண்டுபிடித்திருக்கிறார். அவர் மிகவும் செயல்முறை சார்ந்த மனிதர். 6 மணிக்கு முன் நீங்கள் செல்வதை நான் விரும்பவில்லை. ஏனெனில் அவரை அவரது இடத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவரை எப்படியாவது இங்கு வரவழைத்து இந்த நோயில் அவரது அனுபவங்களின் பலனை நமக்கு கொடுக்க வைத்தால் அதுதான் அவரது முழு நேர தொழிலாகவும் இருக்கிறது. அவர் நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் ஹோம்ஸ் சொன்னதை முழுமையாக சொல்லியிருக்கிறேன். அவர் பேசும்போது மூச்சுவிட சிரமப்பட்டதையும் அவரது கைகள் வலியால் துடிப்பதையும் சொல்ல நான் இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன். நான் அங்கிருந்து சில மணி நேரங்களில் அவரது தோற்றம் மோசமான முறையில் மாற்றமடைந்திருந்தது. அந்த அழுத்தமான புள்ளிகள் மேலும் கூடியிருந்தன. கருமையான குழிகள் இருந்த பிரகாசிப்பது போல இருந்தது அவரது கண்கள். மேலும் பொலிவடைந்திருந்தன. அவரது இமைகளில் குளிர்ந்த வியர்வை அரும்பி நின்றது. ஆனாலும் அவர் தனது பேச்சில் அதிகார தோரணையை மட்டும் விடவே இல்லை. அவரது கடைசி மூச்சு வரைக்கும் அவர்தான் தலைவராக இருக்கப் போகிறார். இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்பதை அப்படியே அவருக்கு சொல்லுங்கள் என்றார் அவர். உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே அவரிடம் சொல்லுங்கள். இறந்து கொண்டிருக்கும் மனிதன், இறந்து கொண்டிருக்கும் பைத்தியம் பிடித்த மனிதன் என்று. ஏன் பெருங்கடல் மடி முழுவதும் சிப்பிகள் நிறைந்து இருக்கவில்லை. அவைகள் மிகவும் விருத்தி உள்ள உயிர்கள் ஆயிற்றே. நான் வேறேதோ பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த மூளை தன்னை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றது என்பது வினோதமாயிருக்கிறது. நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? கல்வெட்டனிடம் நான் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு நினைவு வந்துவிட்டது. என்னுடைய வாழ்வே அதில்தான் இருக்கிறது. அவரிடம் கெஞ்சுங்கள் வாட்சன். எங்களுக்கு நடுவில் நல்ல உணர்ச்சிகளே இல்லை. அவரது அண்ணன் மகன் ஏதோ தவறு செய்துவிட்டான். அதை அவரிடம் காண்பித்தேன். அந்த பையன் மோசமான முறையில் இறந்துவிட்டான். அதனால் அவருக்கு என்னை பிடிக்காது. அதனால் அவரை நீங்கள் எப்படியாவது தேற்ற வேண்டும், கெஞ்ச வேண்டும், கும்பிட வேண்டும். எப்படியாவது அவரை இங்கே கூட்டி வந்து விட வேண்டும். அவர் என்னை காப்பாற்ற முடியும். அவரால் மட்டுமே முடியும். அவரை கட்டி எடுத்து வர வேண்டும் என்றால் கூட ஒரு வாடகை காரில் கூப்பிட்டு வந்து விடுகிறேன்.
அப்படி எதுவும் செய்ய வேண்டாம். அவரை நைச்சியமாக பேசி சம்மதிக்க வையுங்கள். அதன் பின் அவருக்கு முன்பே இங்கு வந்து விடுங்கள். அவருடன் வராமல் இருக்க ஏதாவது சொல்லி சமாளிங்கள். மறந்து விடாதீர்கள் வாட்சன், நீங்கள் என்னை ஏமாற்றி விடாதீர்கள். இதுவரை நீங்கள் என்னை வஞ்சித்ததே இல்லை. அந்த உயிரினங்களை கட்டுப்படுத்த இயற்கையாகவே பகையாளிகள் இருக்கின்றன என்பதில் சந்தேகமில்லை. நீங்களும் நானும் நமது கடமையை செய்துவிட்டோம். அதனால் இந்த உலகம் சிப்பிகளால் சூழ அனுமதித்து விடுவோமா? வேண்டாம் வேண்டாம், அது மிகவும் கொடூரம். உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லுங்கள். ஒரு பெரிய அறிவாளி இப்படி ஒரு முட்டாள் குழந்தை போல பினாத்திக் கொண்டிருந்த நேரத்தில் நான் கிளம்பிவிட்டேன். அவர் எனக்கு அறை கதவின் சாவியை கொடுத்தார். அதனை மிகவும் மகிழ்ச்சியாக வாங்கிக் கொண்டேன். இல்லையென்றால் திரும்பவும் பூட்டிவிடுவார். திருமதி ஹட்சன் வெளியே நின்று கொண்டிருந்தார், நடுக்கத்துடன் அழுது கொண்டு. வெளியே சென்ற பின் எனக்கு பின்னால் ஹோம்ஸின் மெலிதான பெரிய குரல் பைத்தியக்காரத்தனமாக ஏதோ உச்சாடனம் செய்வது போல கேட்டது. கீழே நான் வாடகைக்காரராக சீட்டி அடித்த போது பனிமூட்டத்தில் இருந்து ஒருவன் வந்தான். ஹோம்ஸ் எவ்வாறு இருக்கிறார் சார் என்று கேட்டான். அவன் ஒரு பழைய சக பணியாளன். ஸ்காட்லாந்து யார்டில் பணிபுரியும் காவல்துறை மேலாளர் திரு மார்டன். அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று பதிலளித்தேன். அவர் என்னை மிகவும் வினோதமாக பார்த்தார். அது ஒரு குரூரமான பார்வையாக இல்லாமல் இருந்திருந்தால் அவர் கண்களில் ஏற்பட்ட ஒளியிலிருந்து அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று தோன்றியது. அதை பற்றி எனக்கும் சில புரளிகள் கிடைத்தன என்றார் அவர். இதற்கிடையில் வாடகை கார் வந்துவிட்டது. அதனால் நான் கிளம்பிவிட்டேன். கீழ்புருக்கி தெரு மிகவும் அழகான வீடுகளின் வரிசையாக இருந்தது. நாட்டிங் மலை மற்றும் கென்சிங்டன் ஊர்களின் எல்லையில் இருந்தது. எனது வாடகை கார் இறக்கிவிட்ட அந்த ஒரு வீடு மிகவும் அடக்கமாக இருந்தது. அதன் பழங்கால இரும்பு சட்டங்கள், மிக பிரம்மாண்டமான மடங்கு கதவுகள், பித்தளையினால் செய்யப்பட்ட பெயர் பலகை எல்லாம் அதன் மேல் ஒரு மதிப்பு ஏற்படுத்தியிருந்தது. அவ்வளவு பெரிய வீட்டில் ஒரே ஒரு சமையல்காரர் மட்டுமே இருந்தார். நிறமேற்றப்பட்ட மின் விளக்கின் வெளிர் சிவப்பு நிறத்தின் ஒளியில் அவர் மாட்டிக்கொண்டது போல் இருந்தது. ஆம், திரு கல்வெர்டன் ஸ்மித் இருக்கிறாரா? திரு வாட்சன், மிக்க நன்று. நான் உங்கள் அட்டையை எடுத்து அவரிடம் காண்பிக்கிறேன். எனது பணிவான பெரும் பதவியும் திரு கல்வெர்டன் ஸ்மித் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன். பாதி திறந்திருந்த கதவின் வழியாக கடுகடுப்பான குத்துகின்ற அவரது பேச்சு குரல் கேட்டது. யார் அந்த ஆள்? இவருக்கு என்ன வேண்டும்? நான் படிக்கும் நேரத்தில் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். ஸ்டேபிள்ஸ். அந்த சமையற்காரரிடம் இருந்து இனிமையான விளக்கம் வழிந்து கொண்டிருந்தது. இருக்கட்டும், நான் அவரை பார்க்க போவதில்லை. என்னுடைய வேலை இப்படி தடைபடுவது எனக்கு பிடிக்காது. நான் வீட்டில் இல்லை, அப்படியே சொல்லிவிடு. அவர் என்னை பார்த்தே ஆக வேண்டும் என்றால் நாளை காலை வர சொல்லுங்கள். திரும்பவும் மென்மையான முணுமுணுப்பு. இரு, அதையே சொல்லிவிடு. அவர் நாளை காலையில் வரட்டும். இல்லையேல் வரவே வேண்டாம். என்னுடைய வேலை பாதிக்கப்படக்கூடாது. நான் அவருக்கு உதவி செய்யும் வரை ஹோம்ஸ் மரணப்படுக்கையில் நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருப்பதை நினைத்து பார்த்தேன். இது கடவுள் தரிசனத்திற்காக நின்று கொண்டிருக்கும் நேரம் அல்ல. நான் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் அவரது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் சமையற்காரர் தனது செய்தியை தெரிவிக்கும் முன்பாக நான் அவரை தள்ளிக்கொண்டு அந்த அறையில் நுழைந்தேன். கணப்படுப்பின் முன் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அவர் மிகுந்த கோபத்தோடு எழுந்தார். நான் ஒரு பெரிய மஞ்சள் நிறமான முகத்தை பார்த்தேன். கரடு முரடாக எண்ணெய் படிந்த முகம். அதில் தடித்த இரட்டை நாடி மேலும் மணல் மேடுகள் போல்
முடிச்சிட்ட புருவங்களுக்கு கீழிருந்து சாம்பல் நிறத்தில் மிகுந்த கோபம் கொண்ட 2 கண்கள் என்னை விழுங்கி விடுவது போல் பார்த்தன. உயரமான வழுக்கை தலையில் சல்லாபிக்க அழைப்பது போல் வெல்வெட்டினால் செய்யப்பட்ட தொப்பி பிங்க் வளைவில் இருந்து தொங்கியது. அவரது மூளை மிகவும் பெரிதானது போல் தோற்றமளித்தது. இருந்தாலும் அவரை ஏற இறங்க பார்த்தபோது வியக்கத்தக்க வகையில் அவர் ஒரு சிறிய மெலிந்த உருவம் படைத்தவராய் இருந்தார். முதுகும் தோள்களும் வளைந்து குழந்தை பருவத்தில் இருந்து ரிக்கெட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவர் போல் இருந்தார். என்ன இது என்று அந்த அறையே அதிரும்படி பெரிதாக அலறினாள். இதற்கு என்ன அர்த்தம்? நாளைதான் பார்ப்பேன் என்று சொல்லி அனுப்பவில்லையா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றேன் நான். ஆனால் இதை தள்ளி போட முடியாது. திரு ஷெர்லாக் ஹோம்ஸ். எனது நண்பனின் பெயரை கேட்டதும் அந்த மனிதரிடம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சட்டென்று அவர் முகத்தில் இருந்த கோபம் மறைந்துவிட்டது. அவரது முகத்தில் பதற்றமும் எச்சரிக்கையும் ஒரு சேர தோன்றியது. நீங்கள் ஹோம்ஸ் சொல்லியா இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். அவரை விட்டு இப்போதுதான் வந்தேன். அவருக்கு என்ன ஆயிற்று என்று அவரை கேட்டார். இப்போ எப்படி இருக்கிறார்? அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அதனால்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அவர் என்னை ஒரு ஆசனத்தில் அமர சைகை செய்தார். பின்னர் தனது ஆசனத்தில் அமர்ந்தார். அப்படி அவர் அமரும்போது அவரது முகத்தை கணப்படுப்பின் மேல் இருந்த கண்ணாடியில் பார்த்தேன். குரூரமான மிகவும் வெறுக்கத்தக்க புன்னகைதான் என்று என்னால் சத்தியம் செய்திருக்க முடியும். இருந்தாலும் என்னையே சமாதானம் செய்து கொண்டேன். ஏதோ ஒரு நரம்பியல் கோளாறினால்தான் அப்படி நேர்ந்திருக்கும் என்று. அதை நான் தவறாக எடுத்துக்கொண்டிருந்திருக்கலாம். ஏனெனில் அதன்பின் ஒரு உண்மையான அக்கறையோடு என்னை நோக்கினார். இதை கேட்க எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்றார் அவர். எனக்கு ஒரு வியாபார நிமித்தமாக மட்டுமே அவரை தெரியும். இருந்தாலும் அவரது திறமைகளை, குணத்தை நான் முழுவதும் மதிக்கிறேன். அவருக்கு குற்றவியலில் எவ்வளவு அனுபவம் இருக்கிறதோ அதே போல்தான் எனக்கும் நோய்களில் அனுபவம் உள்ளது. அவரை பொறுத்த அளவில் வில்லன், ஆனால் எனக்கு அது ஒரு கிருமி. அங்கே எனது சிறைச்சாலைகள் இருக்கின்றன என்று அங்கே ஒரு மேஜையில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த குடுவைகளை பார்த்து அவர் தொடர்ந்தார். அதில் சில குடுவைகளில் உள்ள கிருமிகள் உலகிலேயே மிக கொடூரமான குற்றங்களுக்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றன. உங்களுக்கு இருக்கும் ஒரு சிறப்பான திறமையினால்தான் அவர் உங்களை பார்க்க விரும்பினார். உங்கள் மீது அவர் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார். இந்த லண்டன் மாநகரில் இருக்கும் மனிதர்களிலே நீங்கள் ஒருவர் மட்டும்தான் அவருக்கு உதவ முடியும் என்று நினைத்தார். அந்த சிறிய மனிதர் பேச ஆரம்பித்த போது அவரது தலையில் இருந்த தொப்பி நழுவி கீழே விழுந்தது. ஏன் என்று அவர் கேட்டார். அவரது பிரச்சனைக்கு நான் உதவ முடியும் என்று அவர் ஏன் எண்ணுகிறார்? உங்களுக்கு கீழே நாடுகளின் நோய்கள் பற்றி அறிவு இருப்பதால். அவருக்கு வந்த இந்த நோய் கீழே நாட்டில் இருந்துதான் வந்தது என்று அவர் ஏன் நினைக்க வேண்டும்? ஒரு வழக்கு சம்பந்தமான விசாரணையில் துறைமுகத்தில் உள்ள சீன மாலுமிகளிடம் அவர் பழகினார். திரு கல்வெட்டன் ஸ்மித் இனிமையாக புன்னகைத்தபடியே தனது தொப்பியை எடுத்து அணிந்தார். ஓ, அவ்வளவுதான் இல்லையா என்றார் அவர். நீங்கள் நினைப்பது போல் விஷயம் அவ்வளவு மோசமாக இல்லை என்று நான் நினைக்கிறேன். எவ்வளவு நாட்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்? கிட்டத்தட்ட 3 நாட்கள். அவருக்கு பித்து பிடித்திருக்கிறதா? சில சமயங்களில். டூட், அது தீவிரமானதாகத்தான் தெரிகிறது. இப்பொழுது நான் அவரை பார்க்க வரவில்லை என்றால் அது மிகவும் மனிதத்தன்மையற்ற செயல். எனது வேலை பாதிக்கப்படுவதையும் நான் மிகவும் வெறுக்கிறேன் திரு வாட்சன் அவர்களே. ஆனால் இந்த வழக்கு விதிவிலக்கானது. நான் உடனே உங்களுடன் வருகிறேன்.
எனக்கு உடனே ஹோம்ஸ் சொன்னது ஞாபகம் வந்தது. எனக்கு ஒருவரை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது என்றேன் நான். மிக்க நன்று, நான் தனியாக செல்கிறேன். என்னிடம் அவரது விலாசம் இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்தில் நான் நிச்சயம் அங்கு இருப்பேன் என்று நீங்கள் நம்பலாம். கனத்த இதயத்தோடு நான் மீண்டும் ஹோம்ஸின் அறைக்குள் நுழைந்தேன். எனக்கு தெரிந்த வரையில் நான் இல்லாத பொழுது அவருக்கு மிக மோசமாக ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் அதற்கு நேர்மாறாக எனக்கு பெரும் மன நிம்மதி கொடுக்கும்படி அவரது உடல்நிலை மிகுந்த முன்னேற்றம் அடைந்திருந்தது. அவரது முகம் எப்பொழுதும் போல் பேய் அறைந்தது மாதிரியே இருந்தது. ஆனால் அவரது பைத்தியம் முற்றிலும் குணமாகி இருந்தது. அவர் மிகவும் மெல்லிய குரலில் பேசினார். வழக்கம் போல மிருதுவான தெளிவான குரலில் பேசியது உண்மைதான். நீங்கள் அவரை பார்த்தீர்களா வாட்சன்? ஆம், அவர் வந்து கொண்டிருக்கிறார். பாராட்டுகள் வாட்சன், பாராட்டுகள். நீங்கள்தான் மிக சிறந்த தூதர். அவர் என்னுடன் வர நினைத்தார். அதெல்லாம் நடந்திருக்க கூடாது வாட்சன். அதற்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு என்ன ஆயிற்று என்று அவர் கேட்டாரா? கிழக்கு எல்லையில் இருக்கும் சீனர்களை பற்றி நான் அவரிடம் சொன்னேன். அபாரம் வாட்சன், ஒரு நல்ல நண்பன் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்துவிட்டீர்கள். நீங்கள் உடனே இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் இங்கிருந்து அவர் சொல்வதை கேட்க வேண்டும் ஹோம்ஸ். ஆம், நிச்சயம் நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் சில காரணங்களால் நாங்கள் தனியாக இருப்பதாக அவர் நினைத்தால்தான் அவரது உதவி எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என் தலைமாட்டுக்கு பின்னால ஒரு சிறிய அறை இருக்கிறது வாட்சன். ஹோம்ஸ் நண்பா, வேறு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை வாட்சன். அது ஒளிந்து கொள்ள வசதியாக இருக்காது. இருந்தாலும் அங்கு இருந்தால்தான் சந்தேகம் ஏற்படாது. அங்கே இருங்கள் வாட்சன், சரியாக வரும் என்று தோன்றுகிறது. அங்கே சக்கரங்கள் இருக்கின்றன வாட்சன். எனது நண்பனாய் இருந்தால் சீக்கிரம் செய்யுங்கள். என்ன நடந்தாலும் அங்கிருந்து சிறிதும் நகர வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் சொல்வது புரிகிறதல்லவா? பேச வேண்டாம், அசைய வேண்டாம், காது கொடுத்து மட்டும் கேளுங்கள். மறுநொடியே அவரது ஆற்றல் முழுவதும் வற்றிவிட்டது. அவரது அதிகார தோரணையும் நோக்கத்துடன் கூடிய பேச்சும் அரை பைத்திய மனிதன் போல் மெல்லிய தெளிவற்ற முணுமுணுப்பாக மாறிவிட்டது. நான் வேகமாக சென்று ஒளிந்து கொண்ட அதே நேரத்தில் மாடிப்படியில் ஒருவர் ஏறி வந்து அறைக்கதவை திறந்து மூடும் சத்தம் கேட்டது. அதன் பின் வியக்கத்தகுந்த வகையில் ஒரு நீண்ட மௌனம் விலவியது. ஒரு நோயாளியின் மூச்சு திணறலும் மூச்சின் பேரிரைச்சலுடன் தான் இடையிடையே கேட்டுக்கொண்டிருந்தன. வந்திருப்பவர் படுக்கைக்கு அருகில் இருந்து நோயாளியை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நான் எண்ணிக்கொண்டேன். ஒரு வழியாக அந்த அமைதி இறுதியில் விலகியது. தூக்கத்தில் இருக்கும் ஒருவரை எழுப்பும் நோக்கத்துடன் ஹோம்ஸ், ஹோம்ஸ் என்று இறைந்து கூப்பிட்டார். நான் பேசுவது கேட்கவில்லையா ஹோம்ஸ்? அவர் அந்த நோயாளியின் தோலை உலுக்கியது போல ஒரு சலசலப்பு கேட்டது. திரு ஸ்மித், இது நீங்கள்தானா? ஹோம்ஸ் மெலிதாக முணங்கினார். நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. அவர் சிரித்தார். நானும் அப்படித்தான் நினைத்தேன் என்றார் அவர். இருந்தாலும் பாருங்கள், வந்துவிட்டேன். கனன்று எரியும் நெருப்பு துண்டு ஹோம்ஸ், நெருப்பு துண்டு. நீங்கள் வந்தது நல்லது. உங்களது உயர்ந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. உங்களது தனிச்சிறப்பான அறிவை நான் பாராட்டுகிறேன். நமது விருந்தினர் நமட்டுச் சிரிப்பு சிரித்தார். நிச்சயம். நல்ல வேளையாக இந்த லண்டன் மாநகரிலேயே உன் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு என்ன ஆச்சு என்று. தெரியுமா? அதேதான் என்றார் ஹோம்ஸ். உங்களுக்கு நோய் குறிகள் புரிகிறதா? மிக தெளிவாக. எனக்கு அதில் வியப்பேதும் இல்லை ஹோம்ஸ். அதேதான் என்றால் வியப்பேதும் இல்லை. அதுவாக இருக்குமானால் உன்னை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது. விக்டர் 4வது நாளிலேயே இறந்துவிட்டான். ஆரோக்கியமான இளம் வயது உடையவன். நிச்சயம் நீ சொன்னது போல வியக்கத்தக்கதுதான். லண்டன் மாநகரின் நட்ட நடுவில் எங்கோ இருக்கும் ஆசிய நோய் இருப்பது
அதுவும் நான் ஆராய்ச்சி செய்த ஒரு நோய், தற்செயலான நிகழ்ச்சி. ஹோம்ஸ், நீங்கள் கண்டுபிடித்தது உங்கள் அறிவு கூர்மையை காட்டுகிறது. ஆனால் இரண்டையும் தொடர்பு படுத்தி கூறியது இரக்கமற்றது ஹோம்ஸ். நீங்கள்தான் செய்தீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஓஹோ, உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி இருந்தும் உங்களால் நிரூபிக்க முடியவில்லையே. ஆனால் என்னை பற்றி அப்படி நீங்கள் சொல்ல உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்க வேண்டும். அதன் பின் பிரச்சனை என்று வந்ததும் என்னிடமே வந்து உதவி கேட்டு மண்டியிட நேர்ந்து விட்டதே. இது என்ன கணக்கு? நான் ஒரு நோயாளியின் இரைச்சலுடன் கூடிய பெருமூச்சை கேட்டேன். கொஞ்சம் அந்த தண்ணீரை எடுத்துக் கொடுங்கள் என்று மூச்சிறைத்தார். மரணத்தின் விளிம்பில் நீங்கள் மிகுந்த விலை மதிக்கத்தக்க முடியாதவராகி விட்டீர்கள் ஹோம்ஸ். ஆனால் நமக்குள் ஒரு சிறு உரையாடல் நடத்தாமல் உங்களை நான் செல்ல அனுமதிக்க மாட்டேன். அதனால்தான் தண்ணீர் தருகிறேன். பார்த்து கொட்டி விடாதீர்கள். அப்படித்தான் நான் சொல்வது புரிகிறதா? ஹோம்ஸ் முணங்கினார். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் என்று கிசுகிசுத்தார். நான் என் மனதில் இருப்பதை எல்லாம் அழித்து விடுகிறேன். சத்தியமாய் என்னை குணப்படுத்துங்கள். பின் நான் அனைத்தையும் மறந்து விடுகிறேன். எதை மறப்பீர்கள்? விக்டர் சாவேஜ் எப்படி இறந்தான் என்ற மர்மத்தை நீங்கள்தான் செய்தீர்கள் என்று கிட்டத்தட்ட ஒத்துக்கொண்டு விட்டீர்களே, அதை மறந்து விடுகிறேன். நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை மறந்து விடுங்கள். அது உங்கள் விருப்பம். நீங்கள் சாட்சி கூண்டில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. வேறொரு பெட்டியில் இருப்பதாய்தான் நினைக்கிறேன் ஹோம்ஸ். அதை உறுதிப்படுத்த என்னால் முடியும். எனது அண்ணன் மகன் எப்படி இறந்தான் என்று உங்களுக்கு தெரிந்ததை பற்றி எனக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. நாம் அவனை பற்றியே பேசவில்லை. நாம் பேசுவதெல்லாம் உங்களை பற்றி மட்டுமே. ஆமா, நீங்கள் அனுப்பி வைத்த ஆள், அவன் பெயர் மறந்துவிட்டது, சொன்னான் உங்களுக்கு இந்த நோய் கிழக்கு எல்லையில் இருக்கும் மாலுமிகளிடம் இருந்து பரவியது என்று. ஆம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். உங்களது அறிவில் உங்களுக்கு பெருமையாய் இருக்கும் தானே ஹோம்ஸ், இல்லையா? ஆனால் இப்பொழுது உங்களை விட அறிவாளியை சந்தித்திருக்கிறீர்கள். கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி பாருங்கள் ஹோம்ஸ். வேறெந்த வகையிலும் இந்த நோய் வந்திருக்கும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? என்னால் சிந்திக்க முடியவில்லை. எனக்கு மனமே சரியில்லை. எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்கள். ஆம், நான் உதவி செய்கிறேன். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள், எப்படி இங்கு வந்து சேர்ந்தீர்கள் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் இறக்கும் முன் அதனை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன். என் வலியை போக்க ஏதாவது செய்யுங்கள். வலிக்கிறதா? ஆம், அந்த கூலிக்காரர்களுக்கும் அப்படிதான் இறுதியில் கூச்சலிட்டார்கள். தசை பிடிப்பினால் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம், தசை பிடிப்புதான். இருக்கட்டும், நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இந்த நோய் பீடிக்கும் நேரத்தில் ஏதாவது வினோதமான சம்பவம் நடந்ததா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நன்றாக யோசிங்கள். சிந்தித்து பேசும் அளவு என்னிடம் ஆற்றலே இல்லை. அப்ப நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தபாலில் வந்ததா? தபாலிலா? ஏதாவது ஒரு சிறிய பெட்டி? எனக்கு மயக்கம் வருகிறது. நான் செத்தேன். ஹோம்ஸ், நான் பேசுவது கேட்கிறதா? இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை உலுக்குவது போன்ற ஒலி கேட்டது. நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் வேறெதுவும் செய்ய முடியாத நிலையில் நான் இருந்தேன். நான் சொல்வதை நீங்கள் காது கொடுத்து கேட்டுதான் ஆக வேண்டும். உங்களுக்கு ஒரு பெட்டி ஞாபகம் இருக்கிறதா? ஒரு தந்தத்தால் ஆன பெட்டி. அது புதன்கிழமை வந்திருக்கும். நீங்க அதை திறந்து பார்த்திருப்பீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? ஆமாம், நான் அதை திறந்தேன். அதில் ஒரு கூர்மையான சுருள் வில் இருந்தது. வேடிக்கையாக
அது வேடிக்கை இல்லை என்பது உங்களை பார்த்தால் தெரியவில்லையா? முட்டாளே, உனக்கு வரவேண்டியது சரியாக வந்திருக்கிறது. யார் எனது வாழ்க்கையில் உன்னை குறுக்கிடச் சொன்னது? என்னை நீ சும்மா விட்டிருந்தால் நான் உன்னை நோகடித்திருக்க மாட்டேன். ஆம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று ஹோம்ஸ் மூச்சு வாங்கியபடி பேசினார். அந்த சுருள்வில் எனது கையில் குத்தி ரத்தம் வந்தது. மேஜையில் இருக்கும் இந்த பெட்டி. ஆம், அதேதான். இப்பொழுது அது எனது பையுக்குள் செல்லப் போகிறது. உனது இறுதி ஆதாரமும் என்னுடன் அமுங்கப் போகிறது. ஆனால் உனக்கு உண்மை தெரிந்துவிட்டது ஹோம்ஸ். நான் தான் உன்னை கொன்றேன் என்ற உண்மையுடன் நீ இனி இறந்து போகலாம். உனக்கு விக்டர் சாவேஜ் பற்றி தேவைக்கு அதிகமாகவே தெரிந்துவிட்டது. அதனால்தான் உனக்கு அதை பகிர்ந்தளிக்க அனுப்பினேன். நீ உனது மரண தருவாயில் இருக்கிறாய் ஹோம்ஸ். நீ இறக்கும் வரை நான் இங்கேயே உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கப் போகிறேன். ஹோம்ஸின் குரல் ஒரு மெல்லிய முனங்கலாய் கேட்டது. என்ன அது என்றார் ஸ்மித். அடுப்பை பற்ற வைக்கவா? ஓ, உங்களுக்கு எல்லாம் நிழலாய் தெரிகிறது. நிச்சயம் அதை நான் பற்ற வைக்கிறேன். அப்போதுதான் உங்களை நான் நன்றாக பார்க்க முடியும். அவர் எழுந்து அறையின் மறுமுனை சென்றார். உடன் அறை பிரகாசமானது. உங்களுக்கு வேறு ஏதாவது சிறு சிறு உதவிகள் தேவைப்படுகிறதா எனது நண்பனே? ஒரு சிகரெட்டும் தீக்குச்சியும் வேண்டும். ஆனந்தத்தில் ஆச்சரியத்திலும் அப்படியே நான் கத்தி இருப்பேன். அவர் தனது சாதாரண குரலில் பேசினார். கொஞ்சம் பலவீனமாயிருந்தது. ஆனால் அது எனக்கு தெரிந்த பழகப்பட்ட குரல். அதன் பின் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. கல்வேட்டன் ஸ்மித் அமைதியாக நின்று ரசித்துக் கொண்டிருப்பார் என்று நினைத்தேன். இதற்கென்ன அர்த்தம் என்று ஒரு வழியாக அவர் உலர்ந்த கரகர குரலில் பேசுவது கேட்டது. ஒரு சம்பவத்தை வெற்றிகரமாக நடித்து காட்டுவதற்கு அதில் ஒரு பகுதியாய் நாம் மாறிவிட வேண்டும் என்றார் ஹோம்ஸ். 3 நாட்களாக நான் அன்னம் தண்ணீர் எதுவும் சாப்பிடவில்லை என்று நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நீங்கள் எனக்கு நீர் எடுத்து கொடுக்கும் வரை. ஆனால் இந்த புகையிலைதான் என்னால் சகிக்க முடியவில்லை. இங்கு கொஞ்சம் சிகரெட்டுகள் இருக்கின்றன. தீக்குச்சி பற்ற வைக்கும் சத்தம் கேட்டது. இப்பொழுது மிக நன்றாக இருக்கிறது. ஹலோ ஹலோ, நான் எனது நண்பனின் காலடி சத்தம் கேட்கிறேனோ? வெளியில் காலடி சத்தம் கேட்டது. கதவு திறக்கப்பட்டது. அங்கே காவல்துறை மேலாளர் மார்டன் நுழைந்தார். எல்லாம் சரியாக இருக்கிறது. இதோ உங்களது மனிதர் என்றார் ஹோம்ஸ். அந்த அதிகாரி எப்பொழுதும் போல் கொடுக்க வேண்டிய எச்சரிக்கைகளை கொடுத்தபடி இருந்தார். விக்டர் சாவேஜை கொன்ற குற்றத்திற்காக நான் உங்களை கைது செய்கிறேன் என்று முடித்தார். ஷெர்லாக் ஹோம்ஸை கொலை செய்ய முயற்சி செய்ததையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று எனது நண்பர் சிரித்துக்கொண்டே சொன்னார். தேவையில்லாத தொல்லைகள் எதுவும் கொடுக்காமல் அவரே அடுப்பை பற்ற வைத்து சைகை கொடுத்து விட்டார். மேலாளர் அவர்களே, கைதியின் வலது கை பையினுள் ஒரு சிறிய பெட்டி இருக்கிறது. அதையும் தயவு செய்து எடுத்து விடுங்கள். நன்றி. நானாயிருந்தால் அதை மிகவும் கவனமாய் கையாள்வேன். அதை நீங்கள் இங்கே வையுங்கள். வழக்கில் இது மிகவும் உபயோகமாக இருக்கும். அதன் பின் வேகமாக சிறு கலகலப்பு கேட்டது. அதன் பின் இரும்புகள் உராயும் ஓசையும் வலியினால் ஏற்பட்ட முனங்களும் கேட்டது. நீங்களே உங்களை புண்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்றார் மேலாளர். அசையாமல் நில்லுங்கள் என்றார். அதன்பின் கைவிலங்கு சரியாக பூட்டப்படும் ஓசை கேட்டது. இது ஒரு பெரிய சூழ்ச்சி என்று ஒரு கோபமான கூச்சல் கேட்டது. நீதான் இதனால் பாதிக்கப்படுவாய் ஹோம்ஸ். எனக்கொன்றும் இல்லை. இவர்தான் நோய்வாய்ப்பட்டார். என்னை அழைத்து வரச் சொன்னார்.
அவரை நினைத்து பரிதாபப்பட்டதால் தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் இப்பொழுது அவர் நடிக்கலாம், அதில் சந்தேகமில்லை. நான் சொன்னதாக பல கட்டுக்கதைகள் புனையலாம். அவர் மனதில் தோன்றியதை எல்லாம் வைத்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி பொய் பேசலாம். ஹோம்ஸ், எனது பேச்சும் உங்கள் பேச்சும் போலவேதான் இருக்கப் போகிறது. கடவுளே என்று கத்தினார் ஹோம்ஸ். நான் அவர் இருப்பதையே மறந்துவிட்டேன். நண்பா வாட்சன், உன்னிடம் 1000 முறை நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீ இருப்பதையே நான் மறந்துவிட்டேன் என்பதற்காக. உன்னை திரு கல்வெட்டனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் இன்று சாயந்தாரம்தான் அவரை நீங்கள் சந்தித்தீர்கள். வாடகைக்காரர் கீழே இன்னும் இருக்கிறார். நான் ஆடை உடுத்தி தயாரானவுடன் வருகிறேன். காவல் நிலையத்தில் எனது உதவி தேவைப்படலாம். தேவாமிர்தமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இடைவேளை கிடைத்த நேரங்களில் சிவப்பு மதுவும் சில பிஸ்கெட்டுகளும் சாப்பிட்டார். இருந்தாலும் எனது பழக்க வழக்கங்களும் ஒழுங்கற்றது என்று உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு சாதனை செய்வது எனக்கொன்றும் பெரிதல்ல. மற்ற ஆண்களுக்கு வேண்டுமானால் பெரிய விஷயமாக இருக்கலாம். திருமதி ஹட்சனுக்கு என் நிலை பற்றிய சந்தேகம் சிறிதும் ஏற்படக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருந்தேன். ஏனெனில் அவர்கள்தான் அதை உங்களிடம் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் பின் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். நீங்கள் அதை அவமானமாய் கருத மாட்டீர்கள் வாட்சன். உங்களுக்கு பல திறமைகள் இருந்தாலும் நடித்து ஏமாற்றுவது என்பது உங்களுக்கு சுத்தமாக வராது. ஒருவேளை நீங்கள் எனது மர்மத்தை அவரிடம் உடைத்திருந்தால் அவர் இங்கு உடனே வர வேண்டியதுதான். அவசியத்தை நீங்கள் அவருக்கு உணர்த்தியிருக்கவே முடியாது. அதுதான் இந்த நாடகத்திலேயே முக்கியமான கட்டம். அவருக்குள் இருக்கும் பழிவாங்கும் உணர்ச்சியால் அவர் நிச்சயம் தனது கைங்காரியத்தை காண இங்கு வருவார் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஆனால் உங்களது அந்த பேய் அறிந்தது போல் இருந்த முகம் எப்படி? 3 நாட்கள் பட்டினி இருந்ததால் ஒரு மனிதனின் முக அழகு கூடிவிடாது திரு வாட்சன். அதன்பின் ஒரு பஞ்சு இருந்தால் போதும், அதையும் குணப்படுத்தி விடலாம். வாசலின் களிம்பை நெற்றியில் தடவி வெல்லோடோனாவையும் கண்களில் விட்டு சிறிது சிவப்பு வர்ணத்தை கண்ண எலும்புகளில் தடவி தேன் மெழுகை உதடுகளில் அப்பி பிறர் நம்பும்படியாக ஒரு தோற்றத்தை உண்டு பண்ண முடியும். ஒரு நோயாளி போல் எப்படி நடிப்பது என்பது ஒரு கலை. அந்த பொருளில் ஒரு பெரிய கட்டுரை எழுத வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை. எப்பொழுதாவது அரை கிரீட நாணயங்கள், சிப்பிகள் அல்லது ஏதாவது ஒரு சம்பந்தமில்லாத பொருள் பற்றிய ஒரு சிறிய பேச்சு பேசினால் பைத்தியக்காரன் போல் நிச்சயம் தோன்றிவிடும். ஆனால் என்னை நீங்கள் ஏன் அருகிலேயே வரவிடவில்லை? உண்மையில் நோய் தொற்று எதுவும் இல்லையே. நன்றாக கேளுங்கள் வாட்சன். உங்களது மருத்துவ திறமையில் எனக்கு சிறிதும் நம்பிக்கையில்லை என்று நீங்கள் நினைத்தது உண்மையே. இறந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் எவ்வளவு நோஞ்சானாக இருந்தாலும் அவனது நாடியும் உடல் வெப்பமும் ஏற்ற இறக்கமாக இல்லை என்றால் ஒரு மருத்துவராக உங்கள் பார்வையிலிருந்து தப்ப முடியும் என்று நான் எப்படித்தான் நினைக்க முடியும்? 4 அடி தூரத்தில் இருந்து உங்களை நான் ஏமாற்றிவிட முடியும். அதில் நான் தோற்றுவிட்டால் திரு ஸ்மித்தை எப்படி நான் இங்கு என் கை கெட்டும் தூரத்திற்குள் அழைத்து வந்திருக்க முடியும்? இல்லை வாட்சன், நானாயிருந்தால் நிச்சயம் அந்த பெட்டியை தொட்டிருக்கவே மாட்டேன். நீங்களே பாருங்கள், அந்த பெட்டியின் இருபுறமும் கூர்மையான ஊசிகள் ஒரு பாம்பின் பற்கள் போன்று நீண்டு கொண்டு வருகின்றன. அதன் மூடியை திறக்கும் போது விக்டர் சாவேச்சும் இதே போன்ற ஒரு தந்திரத்தால் தான் இந்த அரக்கன் கையால் இறந்தான் என்று என்னால் உறுதிப்பட கூற முடியும். ஆனால் எனக்கு வந்த பொருள் சிறிது வித்தியாசமானது. பொதுவாகவே எனக்கு வரும் தபால்களை நான் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவே கையாள்வேன். எனக்கு ஒன்று தெளிவாக புரிந்துவிட்டது. அவரது நோக்கத்தில் வெற்றியடைந்து விட்டார் என்று எடுத்துக்கொண்டோமானால் அதை அவர் வாயாலேயே சொல்ல வைக்க வேண்டும். ஒரு தேர்ந்த நடிகனின் பரிபூரண திறமைகளை வைத்து இந்த நாடகத்தை நான் நடித்து முடித்தேன்.
மிக்க நன்றி வாட்சன். இந்த மேலங்கியை அணிய கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். நாம் காவல் நிலையத்தில் வேலையை முடித்த பின் சிம்சனில் கொஞ்சம் அருமையான சாப்பாடு சாப்பிட்டால் ஒன்றும் குறைந்து விடாது அல்லவா? முற்றும். ஷெர்லாக்